உங்களை பொறுத்தளவில் இது ஒரு மாறுபட்ட தேர்தலாம். சில வகைகளில் இது மாறுபட்ட தேர்தல், சிலவற்றில் இது ஒரு தொடர்ச்சி தான். இந்த தேர்தலில் எது மாறுபட்டது அப்படின்னா, ஒரு மூன்றாவது சக்தி மீண்டும் இடறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அதுதான் நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம். 3 முனை போட்டியில் விஜயை கொண்டு வரீங்க, ஆனால் அதை 4ஆவதா சீமானுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. இது மும்முனை போட்டி தான். வழக்கமாக ஆளுங்கட்சி அதனால் இந்த தேர்தல் ஒரு சவால் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புதிய சக்தி வந்திருக்கனால ஒரு சவாலாக அது மாறுதான்? புதிய சக்தி வந்திருப்பது திமுகவுக்கு பெரிய ஒரு உதவி செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாபமாக தான் அமையும். ஆமாம்மா, எதிரணி வாக்குகளை இவர் விஜய் பிரிப்பார். திமுக தலைமையிலான அணியில் பல சிக்கல்கள், அதற்கு ஆளும் கட்சி அவர்களை வேற மாதிரி சமாதானப்படுத்திடுவாங்கன்னு தோணுது. இடங்களை கொடுக்காட்டா கூட வேறு வழியில் அவர்களை சமாதானம் பண்ண இதயத்திலிருந்து கொஞ்சம் தரலாம். இதயத்திலிருந்து இடம் இருக்கும். இந்த தேர்தலில் திமுக வெல்லும், 2வது இடத்தை அதிமுக பிடிக்கும், 3வது சக்தியாக விஜய் உருவெடுப்பார். சீமான் அந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் இப்போ தமிழ்நாடு தேர்தல் களம். ஜோசிய சொல்றீங்க. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு ஐநாவினுடைய முன்னாள் அதிகாரியும் எழுத்தாளர் மற்றும் நமது உள்ளூர் அரசியல் தொடங்கி உலக அரசியல் வரை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வருவருமான திரு கண்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர் அன்போடு தினமணி சார்பாக வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். சார், 5 மாநில தேர்தல்கள், குறிப்பாக பெரிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அதற்கு அடுத்தபடியாக கேரளம். ஸோ இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி முடிந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு. முதல்ல தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த தேர்தல் வழக்கமான ஒரு தேர்தல் அல்ல, இந்த களம் வேறு மாதிரியானது. 67, 70 இந்த மாதிரியான ஒரு ஒப்பீடுகளும் இருக்குது. உங்களை பொறுத்தளவில் இது ஒரு மாறுபட்ட தேர்தலாம் இந்த 2026 தேர்தல் களம் தமிழ்நாடை பொறுத்தளவு? சில வகைகளில் இது மாறுபட்ட தேர்தல், சிலவற்றில் இது ஒரு தொடர்ச்சி தான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் எது மாறுபட்டது அப்படின்னா, ஒரு மூன்றாவது சக்தி மீண்டும் இடறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அதுதான் நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம். இதே மாதிரி 2006 நமக்கு ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ நடிகர் விஜயகாந்த் அதற்கு முன்னாடி தான் அதற்கு முந்தைய ஆண்டு தான் அவர் தோப்பூரில், மதுரைக்கு பக்கத்தில் கட்சி ஆரம்பிச்சிருந்தார். அவர் 232 இடங்களில் 2006 தேர்தலில் வேட்பாளர்களை போடுறார். தனியாக நின்று 8.40% வாக்குகளை வாங்குகிறார். அவரே வெல்கிறார் விருத்தாச்சலத்தில். ஆனால் அவ்வளவு வாக்குகள் வாங்கியும், அதாவது இன்னைக்கு சீமானுக்கு இருக்கிற வரவேற்பும் செல்வாக்கும் அவருக்கு தொடக்கத்திலேயே இருந்துச்சு. ஆனால் அவரால் ஒரு இடத்துல தான் வெல்ல முடிஞ்சுது. 2006 அவர் ஒரு புதிய ஒரு 3வது சக்தியாக, ஒரு மாற்று சக்தியாக அவர் வருவார் என்ற எண்ணம் அவருக்கே இருந்துச்சு, பல பேருக்கு இருந்துச்சு. அவர் சொன்னார் அந்த நேரத்தில், மக்கள் எங்களை மாற்றாக பார்க்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னார். ஏன்னா 144 இடங்களில் வென்றவருக்கும் தோற்றவருக்கும் இடையில் இருந்த அந்த வித்தியாசத்திற்கு மேலாக அவருடைய தேமுதிக வேட்பாளர்கள் வாக்கு வாங்கியிருந்தார்கள். அதில் பெரும்பாலும் அவர் சிதைச்சது அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு. பல இடங்களில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பையும் அவர் சிதைந்தார். அதனால தான் அடுத்த தேர்தலில் அவங்க அதிமுகவோட ரெண்டு பேரும் அவரை நாடி போனாங்க. பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு கலைஞர் பேசுனதெல்லாம் அப்போ தான் நடந்துச்சு. அவர் வெளிப்படையாக அவரை கோர்ட்டு செய்வது, அவரை இழுப்பது, அவரை வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பது, இது திமுக தரப்புல வெளிப்படையாக நடந்துச்சு அவருடைய. அதுக்கு அடுத்த தேர்தலில் 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் 10% மேலே வாங்கி சாதனை பண்றார். அதனால அந்த மாதிரி ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருந்துருச்சு. இதே மாதிரி தான் எம்ஜிஆர் வந்த பொழுதும் அவர் 72 கட்சியை தொடங்குறார். 7 மாதங்களில் ஒரு இடைத்தேர்தல் வருது, நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் அமோக வெற்றியை பெறுகிறார். அதாவது அவருக்கு எதிர்த்து நின்ற காமராஜருடைய வேட்பாளரையும், அவருக்கு எதிர்த்து நின்ற அவருடைய தாய் கழகமான திமுகவினுடைய வேட்பாளரும் சேர்ந்து வாங்கிய வாக்குகளை விட இவருடைய வேட்பாளர் மாயத்தேவர் என்று முன்பின் தெரியாத ஒரு வழக்கறிஞர், அவர் அதிகமாக வாங்கி இருக்க வைக்கிறார். இது சினிமா கவர்ச்சி, இது போயிடும் அப்படின்ட்டு திமுக தலைவர்கள் சொன்னார்கள். இது நிற்காது அப்படின்ட்டு. அப்படித்தான் பல பேர் நினைச்சாங்க. 77 வரைக்குமே அப்படித்தான் எம்ஜிஆர் மேலே ஒரு அபிப்பிராயம் பலருக்கு இருந்துச்சு.
74 பாண்டிச்சேரி புதுச்சேரி மாநில அரசை அதிமுக கைப்பற்றுகிறது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மேற்கு இடைத்தேர்தல், கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தல், இதிலெல்லாம் கூட அவர்கள் ஆதரிக்கிற வேட்பாளர்கள் வெல்கிறார்கள். அவரே இப்போ அரங்கநாயகம் கோயம்புத்தூர் மேற்கில் வென்று வருகிறார். இது மாதிரி வந்து அவருக்கு ஒரு வரலாறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொது தேர்தலை சந்திக்கிறார், நாடாளுமன்ற பொது தேர்தல். அதில் இந்திரா காங்கிரஸோடு சேர்ந்து சந்திக்கிறார். அதில் பெரிய வெற்றிகளை ஈட்டுகிறார். அதற்கப்புறம் பல மாதங்களுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ தனியாகவே நிற்கிறார். ஏறக்குறைய அவரோட கூட இருக்கிறது வந்து ஒரே ஒரு கட்சி தான், பெரிய அளவில் அந்த அந்த கட்சி இல்லை. அதாவது என்னென்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவரோட இருந்த கட்சி 77. கூட இருந்தது ஃபார்வர்ட் பிளாக். அதுக்கு 1-2 தொகுதியில் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற சில இடங்களில் செல்வாக்கு இருக்கலாம். இவ்வளவு தான். இதை வச்சுக்கிட்டு தான் வெல்ல முடியும்னு, தனியாகவே வெல்ல முடியும்னு நினச்சி அவர் வந்தார். அப்போ 4 முனை போட்டி இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலோட ஒப்பிட்டு பார்க்குறேன். அந்த 4 முனை போட்டியில் 2 பெரிய கட்சிகளாக 30% வாக்குகள் வாங்கி தனியாக ஆட்சி அமைத்தார் எம்ஜிஆர். எதிர வந்து திமுக தனியாக நின்றுச்சு. 230 இடங்களில் நின்றுச்சு. ஒரு 4 இடங்களில் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டு KTK தங்கமணி, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வெளியே வந்தார். அவருக்கு இவங்க சின்னத்திலேயே நின்னாங்க. அவங்க கிட்டத்தட்ட 25% வாக்குகள் வாங்கினாங்க திமுக. அப்போ இவங்க 2 பேர் மத்தியில் உங்களுக்கு 55% வாக்குகள் இவங்களுக்கே வந்துருச்சு. 3வது அணியாக காங்கிரஸ் நின்றுச்சு. அவர்கள் வலது கம்யூனிஸ்டுகளோடு நின்றார்கள். அதற்கு எதிர வந்து ஜனதா, பழைய ஸ்தாபன காங்கிரஸ், அவர்கள் நின்றார்கள். அவங்க 2 பேருக்கு மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-32% வாக்குகள். அந்த மாதிரி இன்னைக்கு 4வது ஒரு அணி இருக்கா அப்படின்னா அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சீமான சொல்லலாம் 4 முனை போட்டின்ட்டு. இந்த தேர்தலில் அவருடைய வாக்கு சதவிகிதம் குறையும்னு எனக்கு தோணுது. அவருடைய ஆதரவாளர்களில் சிலர் விஜயை நாடி செல்லலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஸோ அப்போ நீங்கள் 3 முனை போட்டியில் விஜயை கொண்டு வரீங்க, ஆனால் அதை 4வதாக சீமான்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. 4 முனை போட்டி இல்லை. அப்போ எனக்கு அப்படி தான் தோணுது. இது மும்முனை போட்டி தான். இந்த மும்முனை போட்டியில் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35% வாங்கணும். அப்போ தான் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். அவர் எம்ஜிஆரே கூட்டணி வச்சுக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்தார். 2011 ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்தோட கூட்டணி வச்சதுனால தான் அவர்கள் முதல்வர் ஆனார்கள். அவர் கிங் மேக்கராக உயர்ந்தார் விஜயகாந்த். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அவரே அரசராக மாறணும்னு ஆசைப்பட்டதுனால தான் அது நடக்காத போயிடுச்சு. அவருடைய உடம்பும் சரியில்லாத போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து இவர்களுக்கெல்லாம் இருந்த வரலாறு விஜய்க்கு இல்லை. அவர் ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் பொது தேர்தலையும் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறார், அதிலிருந்து விலகி நின்றார். அதனால் அவருடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் நான் கேட்குறேன். அப்போ திமுக தலைமையிலான ஒரு அணி, அதிமுக தலைமையிலான ஒரு அணி, இதுவரைக்கும் வந்த இடைப்பட்ட காலங்களில் கட்சி தொடங்கின பிறகு வந்த எந்த தேர்தலையும் அவர் வந்து போட்டியிடலை, புறக்கணிக்கிறான்னு சொல்கிறத விட கலந்துக்கல அந்த போட்டியில். அப்படிப்பட்டவர் ஒரு முனை போட்டியாக வருகின்ற பொழுது தொடர்ந்து வாக்கு சதவீதத்தை நிரூபித்த சீமான் மட்டும் ஏன் ஒரு 4 முனையில் வர? அதாவது ஆங்கிலத்தில் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பார்வை தான். அதாவது அவருக்கு இந்த தமிழகத்தில் வந்து ஆர்கானிக்காக இயற்கையாக கூட்டம் கூடுவது 2 பேருக்கு தான். இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுறது, இவ்வளவு பல இளைஞர்கள் வந்து அவரை நாடி வர்றது, ஒரு பெரிய பேரிழப்பு நடந்த பிறகும் கூட கரூரில் இன்னும் பெரிய அளவில் கூட்டம் அவருக்கு வருவதும், அவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்களாக இருப்பதும், அது தானாக வருகிற கூட்டம் என்பதும் அவரை என்ன மாதிரி ஆட்களை அவர் கவனிக்க வைக்குது. நிச்சயமாக சீமானுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் அவருடைய தொகுதி, அவருடைய ஆதரவு தளம் அப்படின்றது ஒரு லிமிட்டட் தளம்னு நினைக்கிறேன். அவர் அதை வந்து விரிவாக்குறதுக்காக பாதி பெண்களை போடுறாரு, அனைத்து சமூக மக்களையும் கொண்டு வராரு. நிறையா அவருடைய கருத்தியலுக்குன்ட்டு அந்த கருத்தியல் வந்து ஒரு 8-10% மேலே போகாதுன்றது தான் என்னுடைய. இப்போ நான் எப்படி நீங்கள் பேசுகிறது புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே இருக்கிறாரு, அதனால் அவர் உள்ளே தாண்ட முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து திராவிட அரசியல், திராவிட சித்தாந்தம். உண்மை. விஜயும் திராவிடம் தான் பேசுகிறாரு. அப்படிங்கிற போது அவர் இயல்பாக அந்த போட்டியில் வந்துடுறாரு. அதாவது நீங்கள் வந்து ஒரு 75% தமிழ் பேசுகிற இல்லங்களில், அப்புறம் பூர்வீகமாகவே தமிழ் பேசுகிற குடும்பங்கள்னு வச்சுக்கோங்க. சரி, தமிழ்நாட்டில் 75%. 25% பூர்வீகம் கன்னடமாக இருக்கலாம், பூர்வீகம் தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், துளுவாக இருக்கலாம், சௌராஷ்டிரர்கள் மாதிரி இருக்கலாம், வேறு எதை வேணாலும் இருக்கலாம். இந்த 75% மக்களில் ஏறக்குறைய பாதி பேரை சீமான்
தன் பக்கம் திருப்பினா தான் அவர் ஒரு பெரிய சக்தியாக வளர முடியும். அந்த ஆற்றல் இதுவரைக்கும் அவருக்கு இல்லை. அதனால் ரெண்டாவது, அவருக்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடியும் இருக்குது. அந்த இளைஞர் பட்டாளத்தில் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வருவாங்கன்ட்டு நான் அனுமானிக்கிறேன். இது வந்து என்னுடைய, அதாவது ஐ ஃபீல் இட் இன் மை கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, என்னுடைய வயிற்றில் இது எனக்கு படுகிறதே ஒழிய இது பெரிய அறிவுபூர்வமான ஒரு சில நேரங்கள் அது நமக்கு இப்படி இருக்கும்னு ஒரு தோணும். அது ஒன்றும் தவறு இல்லை. இன்னொன்று, இப்போ ஆளும் கட்சியாக இருக்கனால திமுகவிற்கு இந்த தேர்தல் வழக்கமாக ஆளுங்கட்சி, அதனால் இந்த தேர்தல் ஒரு சவால் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புதிய சக்தி வந்திருக்கனால ஒரு சவாலாக அது மாறுதா? இல்லை, புதிய சக்தி வந்திருப்பது திமுகவுக்கு பெரிய ஒரு உதவி செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாபமாக தான் அமையும். ஆமாம், எதிரணி வாக்குகளை இவர் விஜய் பிரிப்பார். அதில் பெரும்பாலும் அவர் பிரிக்க இருப்பது வந்து அதிமுக பாஜக அணிக்கு போக வேண்டிய அந்த வாக்குகளை தான் அவர் பிரிப்பார்னு எனக்கு தோணுது. அவர் எல்லாரிடமிருந்தும் வாக்குகளை பிரிப்பார். ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட போவது அதிமுக அணி அப்படின்றது எனக்கு தோணுது. இதுவும் அறிவியல் பூர்வமானது கிடையாது. எந்த சர்வே முடிவுகள், ஆய்வு முடிவுகளின்படி நான் பேசலை, அப்படிலாம் இல்லை. இங்கேருந்து இங்கே மயிலாப்பூரில் உட்கார்ந்துட்டு பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, காணொளிகளை காணும் பொழுது, சில பேரோடு பேசும் பொழுது, அனெக்டோட்டட் எவிடன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரரோட பேசுகிறோம், அந்த மாதிரி அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ எதிரணிக்கு எதிர்கட்சிகளுக்கு போகக்கூடிய வாக்குகளை தான் அவர் தன் பக்கம் ஈர்ப்பார் அதிகமாக அப்படின்னு தோணும். இல்லை, வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சிக்கு எதிரான வாக்குகள்னு இருக்கும்ல. ஸோ ஆட்சிக்கு எதிரான வாக்குகள்ங்கிற போது அப்போ யாருக்கு வாக்களிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அப்போ நம்ம விஜய்க்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இயல்பாக வந்து திமுகவுடைய வாக்கை தானே அது சிதைக்கிறோம். எப்படி வந்து அதிமுகவுடைய வாக்கு வந்து இல்லை, திமுக வேண்டான்னு எண்ணுபவர்கள் விஜய் இல்லைன்னா யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க? அதிமுக அணிக்கு வாக்களிச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் ஒரு மாற்று சக்தி. அது இந்த 50-60 ஆண்டுகளில் இவங்க தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அதனால் இன்னொரு, இப்போ விஜயகாந்த் வந்தபோது வேற ஒரு அவரை நாடி போனார்கள். எதுக்கு 2011 வந்து 2 திராவிட கட்சிகளும் அவரை வரவேற்றன, அவரோடு சேரணும்ன்ட்டு ஆசைப்பட்டாங்க. அவர் 3வது சக்தியாக வளர்ந்து வருகிறார். அவருடைய உதவி இல்லாத, அதாவது காங்கிரஸ் எந்த இடத்துல இருந்துச்சோ உங்களுக்கு 80களில் காங்கிரஸ் யாரோட சேர்றாங்களோ அவங்க வெல்வார்கள், அப்படித்தான் ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுதான் வந்து அந்த தராசில் காங்கிரஸ் யார் பக்கம் போகுதோ அவர்கள் வெல்வார்கள்ன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துக்கு விஜயகாந்த் உயர்ந்துட்டார். அதனால் அதே இடத்துக்கு இப்போது அந்த இடத்துல இவர் விஜய் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அகெயின் இது வந்து அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை, இது எனக்கு அப்படி தோணுது. இன்னொன்று, இப்போ வந்து அதிமுக இப்போ பார்க்குறோம் அந்த தொகுதி எண்ணிக்கையெல்லாம் தங்களுடைய கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒன்று பார்க்கப்படுது. அதே நேரத்தில் திமுக தலைமையிலான அணியில் பல சிக்கல்கள், காங்கிரஸ் கொடுக்கறதுலேருந்து நீண்ட காலமாக அவங்க கூட இருக்கக்கூடிய வலிமையான கூட்டணி என்று ஒவ்வொரு காலமும் சொல்லப்படுகின்ற அந்த கூட்டணியில் இடங்களுடைய எண்ணிக்கையை சொல்கிறதுலே பயங்கர பிரச்சனையாக இருக்குது. இது வந்து ஒரு பெர்செப்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் மத்தியில் எதுவுமே ஒரு தாக்கத்தை இல்லை, இது கடந்து போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். தேர்தல் பிரச்சாரம் தொடங்கின பிறகு இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு தோணுது எனக்கு. அவர்களுக்கு வந்து பிஜேபியை எதிர்ப்பது அப்படின்றது தான் அவர்களுடைய மையமான எண்ணம். சரி, அந்த எண்ணத்துக்கு எந்த ஊரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ திமுக சார்பில் இருக்கக்கூடிய அந்த 24 கட்சி அணி வந்து இங்கே மதசார்பற்ற ஒரு இடதுசாரி கொள்கையை ஆதரிக்கிற ஒரு அரசு, பல நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிற அரசு அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதனால் இந்த சிக்கல்களையெல்லாம் தாண்டி அவர்கள் இதெல்லாம் கடந்து போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு வந்து ஆளும் கட்சி அவர்களை வேறு மாதிரி சமாதானப்படுத்திடுவாங்கன்னு தோணுது. இடங்களை கொடுக்காட்டா கூட வேறு வழியில் அவர்களை சமாதானம், இதயத்திலிருந்து கொஞ்சம் தரலாம், இதயத்திலிருந்து இடம் இருக்கும். பட் அப்போது இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, இப்போ அதிமுக ஒரு வலுவான அந்த ரோலை, எதிர்கட்சி ரோலை சரியாக இல்லை. அதிமுகவில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்றது வெளியில் அவ்வளவா ஊடகவியலாளர்கள் நிறைய நமக்கு சொல்லலை, அதுக்கான இடத்தை அவர்கள் தரலை. அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர, இங்கே வந்துட்டு நிறைய வெளியே தெரியுது இந்த பேச்சுவார்த்தைகள். அது கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க, திருமாவளவன் வந்து அவருடைய செயற்குழு கூட்டி ஒரு 8 தீர்மானங்களை ஏற்றுக்கிற உயர்நிலைக்குழு கூட்டம் அதெல்லாம் பண்ணுறாரு. இது அது மாதிரிலாம் இது எதுவும் நடக்கலை. இங்கே வந்து
பிஜேபிக்கு போன தடவை 20 இடங்கள் தந்தாங்களா அதிமுக? இப்போ 27 இடங்கள் தந்திருக்காங்க. அதாவது காங்கிரஸ்க்கு இங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் அங்கே நடந்திருக்கு. என்ன இங்கே காங்கிரஸ்க்கு நடந்தது வெளியில் நீங்களெல்லாம் எல்லாருக்கும் சொன்னீங்க, அங்கே அப்படி பெருசாக தெரியல. அவர் பியூஷ் கோயல் இங்கே வர்றதா இருந்ததே வந்து ரத்தாச்சு. அதுக்கப்புறம் இவர் அங்கே போனார். அதனால அங்கே நடக்கிறத அவர்களுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும் என்னெல்லாம் நடந்துச்சு. இப்போ நான் அது முன்னாடி கேட்ட கொஸ்டின் வந்து சார், அதாவது அந்த வலுவான எதிர்க்கட்சி ரோலை வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு சரியாக பண்ணாதனால நீங்கள் சொல்கிற இப்போ விஜய் போன்றவர்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுமோன்னு கேட்குறேன். இல்லை, விஜய்க்கு அமையாது. அதான் 35% இருந்தால்தான் அவர் ஆட்சியை பிடிக்க முடியும். இப்போ அவர் ஒருவேளை 15% அதிகப்பட்டு, நான் சொன்னது 2வது இடத்துக்கு சொல்கிறேன், 2வது இடத்துக்கு வருவாருன்னு எனக்கு தோணல். நான் முதல்ல அப்படித்தான் நினச்சேன். 2வது இடத்துக்கு வந்துட்டு தோணலை. எனக்கு என்னமோ அதிமுக பாஜக கூட்டணி, அதனுடைய கூட்டணி பலத்தாலையும் அதனுடைய அமைப்பு பலத்தினாலையும் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் 4 பேருக்கு தெரிந்த அவர்களுக்குள் அது ஒரு வரலாறு இருக்கிற ஒரு கட்சி. அதனால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அறிமுகமாக இருக்கு. அதெல்லாம் கூட முக்கியம் கொஞ்சம். அதனால் அந்த மாதிரியான அட்வான்டேஜ் அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதான் நினைக்கிறேன். ஸோ இப்போது உங்களுடைய பார்வையில் உங்களுடைய பேச்சை வச்சு நான் புரிந்து கொள்வது, இந்த தேர்தலில் திமுக வெல்லும், 2வது இடத்தை அதிமுக பிடிக்கும், 3வது சக்தியாக விஜய் உருவெடுப்பார், சீமான் அந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் இப்போது தமிழ்நாடு தேர்தல் களம். ஜோசிய சொல்கிறீங்க. அது மாதிரி நீங்கள் அது மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் யார் அப்போது இந்த தேர்தலை வந்து அப்போ விஜய் சரியாக கணிக்க தவறுகிறார் அப்படின்னு பார்க்கணுமா? ஏன்னா காங்கிரஸ் தாவேக்க ஒரு அலையன்ஸ் வருவதற்கான சில முயற்சிகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது கடைசி நேரத்தில் அது நடக்க முடியாமல் போச்சு. அதே போன்று சீமான்கிறவர் வந்து எல்லா காலகட்டத்திலும் நான் தனித்து அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். சும்மா அவரை பற்றி கூட பெரிய விவாதிக்க தேவையில்லை. ஆனால் திரு விஜய் ஏதோ ஒரு விஷயத்தை தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கலையா, இல்லை அவருக்கு சரியாக அமையலையா? இல்லை, அவருக்கு யார் என்ன யோசனை சொல்கிறாங்கன்னு தெரியல. வெளியிலையும் அதுக்கப்புறம் அவரை முன்னாடி சந்தித்தவர்களும் அவர் வந்து ஒரு பவன் கல்யாணாக இங்கே உயரலாம் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவருக்கு வயது இருக்குது, அவர் இளைஞர். எம்ஜிஆர்லாம் 50களின் பிற்பகுதியில் தான் வந்தார். அவர் முதல்வராகும்போது 60 வயது அவருக்கு. அதனால் அவருக்கு நிறைய வயது இருக்குது. அவருக்கு அரசு தெரியாது. அவர் ஒரு கூட்டணி அரசில் அவர் வந்து அதிமுகவோட பிஜேபி வந்து நான் எப்போவும் சொல்கிறது 2 முனை கத்தி மாதிரி, 2 பக்கமும் அது கவனமாக கையாளணும். அதனால் பிஜேபி இருப்பது சிறுபான்மையினரை உங்களை தள்ள வச்சோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இவர் தொடக்கத்தில் இவரும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருந்தால் அங்கே எப்படி இவர் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் வந்திருந்தாங்களோ அது மாதிரி இங்கே ஒரு நிலைமை வந்திருந்தால் இந்த போட்டி வந்து ஒரு 2 முனை போட்டியாக மிக வலுவான போட்டியாக இருந்திருக்கும். திணறி திக்குமுக்காடி போயிருப்பார்கள் திமுக. ஆமாம், ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய 1,18,00,000 இளைஞர்கள் இருக்காங்க இந்த தேர்தலில் வந்து வாக்களிக்க போகிறாங்க. முதன்முறையாக 5.67 கோடி வாக்காளர்களில் அவர்கள் வந்து உங்களுக்கு 5 வாக்காளர்களில் ஒரு பங்கு. அதனால் அவர் மட்டுமே வாக்களித்தா கூட போகிறோம். 1.5-2 வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் போகிறோம், வென்றுடலாம். உங்கள் 5 பேரில் 3 பேர் வாக்களித்தா முடிஞ்சு போச்சே உங்களுக்கு. நிச்சயமாக. ஸோ அந்த வாய்ப்பு இல்லாமல் போனோம்னா அப்போ என்னன்னு தெரியல. அவங்க கூட இருக்க ஆலோசகர்கள் வந்து இல்லை, தேர்தல் நெருக்கத்தில் நமக்கு ஒரு வேகம் எடுத்துரும், உங்களுடைய பிம்பமும் நம்முடைய கட்சியும், அதனால் நமக்கு வேண்டிய அந்த வாசல் த்ரெஷோல்டுன்னு சொல்கிறோமில்ல, அந்த வாசலை நம்ம எட்டிடுவோம், நம்ம ஒரு பெரிய சக்தியாக ஆட்சியை பிடிப்போம், அப்படி இல்லைனா ஒரு பெரிய சக்தியாக வருவோம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். நமக்கு தெரியாது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு புவர் ஜட்ஜ்மெண்ட்னு எனக்கு தோணுது. ஸோ நிறைவாக தமிழ்நாடு தேர்தல் களத்தை பொறுத்தவரை இதில் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு, இதில் வரக்கூடிய முடிவுகளை வைத்து இந்த 4 அணிகள் தங்களுடைய நிலைப்பாட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. எப்படி ஏற்படுத்துவாங்க? சீமான் வரப்போகிறதில்ல. சரி, சீமான் வரப்போகிறதில்ல. அவர் தனித்திருப்பதனால தான் அது மாதிரி அவர் வளரணும்னு நினைக்கிறாரு. அது எவ்வளோ நாள் அந்த மாதிரி ஒரு சிந்தனை அவருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பிஜேபி இருக்க வரைக்கும் விஜய் அந்த பக்கம் போகிறது அவருக்கு ரொம்ப துன்பமானது. ஏன்னா அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, கருத்தியல் எதிரின்னு சொல்லிட்டாரு.
எடப்பாடிக்கும் விஜய் இனிமேல் வருதுன்றது வந்துட்டு அவருக்கு பெரிய அது கூட்டணி ஆட்சியாக இப்போவே கூட கூட்டணி ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் சாத்தியம். அவர்கள் ஒருவேளை வென்றார்கள், ஒரு பெரிய அதிசயம் நடந்து அவர்கள் வென்று விடுகிறார்களே வச்சுக்குவோம். திமுகவை ஒரு இடத்துல அதிகமாக வென்று விட்டாலும் கூட அறுதி பெரும்பான்மை அதிமுகவுக்கு மட்டுமே கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் இப்போ தேர்தல் களம் இருக்கிறதா எனக்கு தோணுது. பிரச்சாரம் தொடங்கின பிறகு எப்படி மாறும்னு பார்க்கணும். வேட்பாளர்கள்லாம் அறிவித்த பிறகு சில வேட்பாளர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குனாலேயும் நிச்சயமா அவர்கள் வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. நன்றி தினமணி சார்.